நாட்டில் வறுமை என்று ஏற்படும் பொழுது இலவசங்கள் கொடுப்பதில் தவறில்லை. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இலவசங்களை அறிவித்து மக்களை சோம்பேறியாக மாற்ற நினைப்பது மிகவும் தவறான காரியமாகும். நாட்டில் வறுமை ஏற்படும் பொழுது இலவசங்கள் கடன் வாங்கி கொடுக்கலாம், அதனால் தவறில்லை. நாட்டு மக்கள் செழுமையாக உள்ள பொழுது கடன் வாங்கி இலவசம் கொடுப்பது எந்த வகையில் சேரும் என்பதை அரசியல் செய்பவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடன் வாங்கினால் எப்படி கட்ட முடியும் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். கடன் வாங்கி கொண்டே இருந்தால் அதை எப்படி கட்டுவது என்பதை அரசியல் செய்பவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராமல் கடன் மட்டும் வாங்கி கொண்டு இருந்தால் அந்த நாட்டு மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், அந்த நாட்டை நடத்துபவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? நாட்டை நடத்துபவர்கள் மிகவும் அதற்கு வட்டி கட்டி கொண்டு சிரமப்படுவார்கள். மற்ற திட்டங்களுக்கும் கடன் வாங்க வேண்டியதுதான் இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அரசியலை நடத்துவதற்கு எதற்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்பது எனது கேள்வி. அதாவது கடன் பெற்றால் அதை அடைப்பதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் அதை அடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு முன்னேறுமே ஒழிய கடனை வாங்கி கொண்டே இருந்தால் அந்த மக்களின் நிலையும் நன்றாக இருக்காது. அந்த அரசியல் செய்பவரும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். இதை ஏன் அவர்கள் உணர மாட்டேன் என்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இலவசங்களை அறிவிப்பதனால் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அதாவது அரசுக்கு வருமானம் அவர்கள் இலவசம் கொடுத்தால் அது பரவாயில்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசுக்கு வருமானம் எந்த வகையில் என்று தெரியாத பொழுது இலவசங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பது மிகவும் சரியில்லாத ஒன்றாகத்தான் நான் நினைக்கிறேன். மக்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று புரியவில்லை. கடன் வாங்கி கடன் கொடுப்பவனும் கெட்டுப்போவான், கடன் வாங்கி கல்யாணம் செய்பவனும் கெட்டுப்போவான். இதுதான் உலகத்தில் உண்மையான நிலை. அந்த நிலையை அரசியல் செய்பவர்கள் உணர வேண்டும். நாடு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இலவசங்கள் வழங்குவதில் தவறே இல்லை. கடன் வாங்கி இலவசம் வழங்கலாம். ஆனால் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று மக்களை உயர்த்துவது அரசின் கடமையாகும். சில நிறுவனங்களை நீங்கள் பராமரித்து நீங்களும் லாபம் அடையணும், மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்பொழுது சிறப்பாக இருக்கும். நீங்கள் கடனை அடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். கடன் அடைந்தால்தான் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.